Good evening, all. Good evening, Sudha Selviraj ma'am. Good evening, Meena ma'am. Krishna Raj, Kamala Mami, Sridhar, Kumar. Good evening, all. Good evening. Good evening, Anita Gajendran. Good evening, Gayatri Parniyamal. Good evening, Nalli. Good evening, Meenu Santosh, Priya Rajiv, Sai Geeta, all of you. Good evening. Good evening, Sita Lakshmi. Good evening, Anandi ma'am. மிகச்சரியாக 501 அப்படியா தெரியலையே. குட் ஈவினிங் கீதா குட்டி மேடம். குட் ஈவினிங் சாம், அண்ணாமலை, சுகன்யா, வேணு ஸ்ரீனிவாசன். வெல்கம் சார். பிரேமா வெங்கடேஷ், கலாவதி அம்மா, யாமினி ஃப்ரான்சிஸ் பிச்சுமுத்து, ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் ப்ளீஸ். ருக்மணி மேடம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பேசுகிறோம். நிறைய பேருக்கு இந்த டாபிக் பற்றி தெரியும் அப்படின்னு நினச்சி தெரியாமல் இருப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. தெரியும், சில விஷயங்கள் தெரியும், அதனால் நிறைய விஷயங்கள் தெரியும்னு நினச்சிருவாங்க. ஸோ அந்த ஏரியாவை தான் இப்போ நாம் இன்னைக்கு தொடரோம். 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது தேவைப்படாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு கனெக்டில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கிற ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ருக்மணி மேடம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த டேபிள் எல்லா குழந்தைங்களுக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அது 5 PM ஃபேமிலியிலேருந்து யார் பண்ணோன்றதை விடுங்க. ஆனால் 5 PM லைவ் ஃபேமிலி அப்படின்னு வந்துடுது இல்லையா? அப்படின்னும் போதே அது ஒரு என்ன சொல்லலாம், அது ஏற்படுத்துகிற ஒரு மன மகிழ்வு, நிறைவு, அது மாதிரியான மனிதர்களுக்கு இந்த டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னா டிப்ரெஷன் அது இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் இதெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக நிறைய அதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 504 ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட். உங்களுக்கு தெரிந்த கொஞ்சம் மனசில் தடுமாறிக்கிட்டு இருக்கிற யாரையும் நீங்கள் அழைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அழைச்சிருங்க. ஒரு 1 or 2 minutes நாம் பேசுகிறோம். அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா ஐ திங்க் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ராஜேந்திர குமார் சார், நீங்கள் வந்துட்டீங்களா? ராஜேந்திர குமார் சார், இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு கால் வந்தது. ராஜேந்திர குமார் ஃப்ரம் சென்னை. இந்த கோல்டு கவரிங் அந்த பிஸ்னஸ் பண்ணுற மனிதர். ரொம்ப 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 நெகிழ்ந்து சந்தோஷமாக பேசினார். 5 PM லைவ் கிட்டத்தட்ட என்னை எனக்கு நான் இன்னொரு 10 வருஷம் கழித்து பண்ண போகிற பிஸ்னஸை இப்போவே கண்ணில் பார்க்க முடியுது சார். ரொம்ப நெகிழ்ச்சியாக மனம், அதாவது சும்மா அந்த ஃபேக்குக்காக பாராட்டுவாங்களே அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரியலாக சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. 10 எம்ப்ளாயீஸோடு இப்போ இருக்கேன். அஃப்கோர்ஸ் நிறைய எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க COVID-19 முன்னாடி. இப்போது 10, 12, 15 அந்தளவுக்கு எம்ப்ளாயீஸ் இருக்குது. ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 100-150 எம்ப்ளாயீஸோடு என்னால் இதை ரன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த தைரியம்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. தேங்க்யூ அப்படின்னு போட்டிருந்தார். காலையில் கூப்பிட்டு பேசினார், சொன்னார், ஃபோன்லேயே சொன்னார். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ அந்த மனிதரும் இப்போது அவர் என்னமோ தெரில, அவர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அது வரலன்னாரு. ஸோ நான் அனுப்பிச்சிருந்தேன். இப்போ ஐ திங்க் ஹீ இஸ் இன்சைட். ஸோ ஃபென்டாஸ்டிக், ஹாப்பி டு சி. வெல்கம் சார், வெல்கம் ராஜேந்திர குமார். ஓகே, நாம் இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை முதல்ல அதுக்கு போய்டும். வாட் இஸ் டிப்ரெஷன்? தமிழில் சரியான அர்த்தம் சொல்ல முடியுமா அதுக்கு?
டிப்ரெஷன் அப்படின்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தங்களை தமிழில் என்னன்றதை டைப் பண்ண முடியுமா? ஆங்கில வார்த்தையே கூட நீங்கள் அப்படியே தமிழில் டைப் பண்ணலாம். வாட் இஸ் டிப்ரெஷன் அக்கார்டிங் டு யூ? குறிப்பாக தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா தமிழில் அர்த்தம்னா அது எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சிடும், அதுக்காக கேட்குறேன். கரெக்ட். மன அழுத்தம், மன சோர்வு, சமயத்தில் வந்து மனச்சிதைவு அப்படின்வாங்க. சரி, கரெக்ட். ஓரளவுக்கு நீங்கள் ஆன்சர் எடுத்துட்டீங்க. இப்போது யாருக்கெல்லாம் இது இருக்குது, முதல்ல அதுக்கான இது எப்படி இருக்குது என்னன்றதுக்கெலாம் அப்புறம் வரும். முதல்ல இந்த டிப்ரெஷன் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத முதல்ல ஒரு பார்வை பார்த்துட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நாம் வந்து இது முதல்ல நமக்கு இருக்கா, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு இருக்கான்றதை நம்ம கொஞ்சம் ஈஸியாக யோசிச்சிடலாம். அதாவது முதல் சிம்டம், நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்றதுக்கான முதல் சிம்டம் நீங்கன்னா நீங்கள் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர யாராக வேணால் இருக்கலாம். யார் இருந்தாலுமே அவங்க வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம் ஒரு விதமான சோகமான மனநிலை வந்து இவங்கள்ட்ட பார்க்க முடியும். சோகமான ஒரு பார்வையோடு இருப்பாங்க, அல்லது சோகமான ஒரு மனநிலையோடு இருப்பாங்க. இந்த சோகமான மனநிலைன்னு நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 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 ஜோக் நாம் எல்லாரும் சிரிக்கிறோம், அவங்க மட்டும் அந்த சிரிப்பினுடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அல்லது சிரிக்காமலே இருப்பாங்க, அல்லது அந்த இடத்த விட்டு குயிக்காக வெக்கேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த யதார்த்தமான ஒரு மனநிலைன்னு சொல்கிறோம்ல, அதில் இருக்க முடியாது அவங்களால. தி ஃபீல் சம்வாட் ப்ரெஷரைஸ்ட். அங்கே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதனால் அந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுடைய பேச்சில் ஒரு நம்பிக்கை இல்லாத துணி நிறைய இருக்கும். அதாவது அது வாய்ப்பில்லை, இது வாய்ப்பில்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, இது நடக்காது, அது போகாது, வராது. இந்த பேச்சு வந்து ரொம்ப ஹெவியாக வச்சுருப்பாங்க. ஹோப்லெஸ்னஸ் இது வந்து ஹெவியாக இருக்கும். அப்புறம் தன்னை பற்றிய ஒரு வர்த்தி ஃபீல் இருக்காது. நான்லாம் என்னங்க, நாமெல்லாம் என்ன, நாமெல்லாம் எதுக்குங்க, நாமெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு பார்வை அவங்களுக்கு உண்டு. அப்புறம் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அநியாயத்துக்கு மாறும். ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் இன்டேக் ஃபுட் எடுக்கிறது அப்படி இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3 தோசை தான் சாப்பிடுவாங்கன்னா 3 தோசை தான் அப்படின்றது இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 தோசைன்றதுக்கு பதில் ஒரு 7 சாப்பிடுவாங்க. திரும்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டான்ட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அல்லது 9 சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேண்டான்னுவாங்க. இது மாதிரி அந்த அப்படைட் வந்து அந்த அந்த பேட்டர்னே வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ஃபுட்டு பேட்டர்ன் திடீர்னு பார்த்தா வேறு எதையாவது சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் எதை விரும்பி சாப்பிட்றாங்களோ அது பிடிக்கலன்னுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து ரொம்ப நான் வந்து டயட் மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்வாங்க. அதுலேருந்து 2 நாள் கழித்து இல்லை டயட்லாம் நமக்கு சரி வராது, எனக்கு பிடிச்சதை எடுத்து வை, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றத யார் கேள்வி கேட்குறது அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராடிக்ட்ரியாக இருக்கும் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ். அடுத்தது சிம்டம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பில் இருக்கும். தூக்கத்தில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன தான் பேசினாலும் என்ன பண்ணாலும் 11 மணிக்கு படுத்துருவேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்றது ஒரு பேட்டர்ன் வைங்களேன். தட் இஸ் ஃபைன். வேணாம் 12 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எடுத்தால் கூட ஓகே. ஆனால் அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக அதே பேட்டர்னில் இருக்குன்னா தட்ஸ் ஃபைன், சூப்பர். ஆனால் திடீர்னு 3 மணிக்கு தூங்குறது, இல்லைன்னா ஒரு நாள் வந்து 9 மணிக்கே படுத்து 3 மணிக்கு முழிச்சிக்கிறது. ஸோ கான்ட்ராடிக்டரியாக இருக்கும். ஸ்லீப்பில் வந்து ஒரு பேலன்ஸே இருக்காது. திடீர்னு அப்புறம் பகலில் போய் தூங்குறது. இது வந்து அவங்கள்ட்ட இருக்கிற இன்னொரு
பிரச்சனை. அப்புறம் அடுத்த சிம்டம் வந்து எனர்ஜி ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்கள்ட்ட. அதாவது எனர்ஜின்னு நான் மீன் பண்ணுறது என்னென்னா, இப்போ எதையாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு இறங்கும்போது, இல்லை என்ன எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா ஒரு கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அது 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 வந்து அவங்களால அவங்களுடைய ஒரு அந்த எனர்ஜின்றது இட்ஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் எனர்ஜி. ஃபிசிக்கலி வெல் பில்ட்டாக இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணும், ஏன் பண்ணும், எதுக்கு பண்ணும், ஒரு மாதிரியான ஒரு ஒரு டிசோசியேட்டட் மனநிலை. அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அங்கே இருக்க மாட்டாங்க, வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இங்கேருந்து வேற ஏதோ ஒரு இடத்துல ஆக்டிவாக இருப்பாங்கன்றதும் இல்லை. இப்போ நம்மகிட்டேருந்து விலகி வீட்டுக்கு போய் வீட்லேயே அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. வீட்டில் ஒன்று இவங்க ஒன்றும் ஆக்டிவாக குதிச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது, அங்கேயும் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ லேக் ஆஃப் எனர்ஜி. அப்புறம் வந்து கான்சன்ட்ரேட், இனாபிலிட்டி டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் தடுமாறுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த விஷயத்தை கொஞ்ச நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய வேண்டிய விஷயமா அது இருக்கும், அது செய்ய மாட்டாங்க. அது முடியலன்னுவாங்க, அதை தெரில அப்படின்னு பாதியில் போட்டு போகிறது, இதெல்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் குழந்தைங்கள்ட்டையும் இருக்குது சார் அப்படின்னா யோசிக்கவே வேண்டியதில்லை, அவங்களுக்கும் இந்த டிப்ரெஷன்லாம் இருக்குது. ஆனால் குழந்தைங்கள்ட்ட இன்னொரு இயல்பு இருக்குது, குழப்பிக்கூடாது. குழந்தைங்க வந்து எப்போவுமே ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் மூவிங் அதிகமாக இருக்கும். இதையும் குழப்பிக்கூடாது. லேக் ஆஃப் எனர்ஜி குழந்தைங்கள்ட்ட இருக்காது. குழந்தைங்கள்ட்ட வந்து ஷிஃப்டிங் ஆஃப் எனர்ஜி தான் இருக்கும். நிறைய அந்த எனர்ஜி வந்து டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குமே தவிர ஒரு இடத்துல லேக்காக சோர்ந்து போயிடலாம். பையன் உட்காரவே மாட்டான், பொண்ணு உட்காரவே உட்காராது. அப்புறம் நார்மல் ஆக்டிவிட்டி, தினசரி காலையில் எழுந்திரிச்சு அவங்க செய்கிற வேலையை செய்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா பேசுவாங்க, அல்லது பெருசாக உணர்வாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, அதை வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா பேசிகிட்டு இருப்பாங்க. காலையில் வேறு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடித்து அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்து அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி திரும்பி வீட்டுக்கு வந்து இதெல்லாம் ரெகுலராக செய்கிறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வர ஒழுங்காக செஞ்சிட்டு இருந்தது, சிரிச்சிட்டு செஞ்சிட்டு இருந்தது, ஜாலியாக செஞ்சிட்டு இருந்தது. இப்போ வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ரொம்ப என்னமோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது இதிலிருந்து கொஞ்சம் சீரியஸான சிம்டம்ஸ்க்கு நம்ம போகிறோம். இப்போ இதுவரை பண்ணுறது வேற, இதிலிருந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு சிம்டம்க்கு நம்ம இப்போ போகிறோம். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் த திங்ஸ் யூ யூஸ் டு என்ஜாய். இப்போ ஒரு கட்டத்தில் நாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்ச விஷயத்த இப்போ செய்யவே பிடிக்காமல் இருப்போம். இப்போ மியூசிக் பிடிக்கும், இப்போ பாட்டு கேட்க மாட்டோம். படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், எல்லா வாய்ப்பும் இருக்கும், டிவி இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் தேர். ஆனால் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும், கேமரா இருக்கும், எடுக்க மாட்டீங்க. பெயிண்டிங் வரைய ரொம்ப பிடிக்கும், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் நெக்ஸ்ட் டு யூ, ஆனால் தொட மாட்டோம். நவ் இட்ஸ் கெட்டிங் சீரியஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வர நான் சொன்னதெல்லாம் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் பரவாயில்லைன்ற லெவலில் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிறது, எந்த விஷயத்தை நாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறோமோ, எந்த விஷயத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா ஐ திங்க் நவ் வி ஆர் கெட்டிங் சீரியஸ். அடுத்தது வந்து வித்ட்ராயிங் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சமாக நகர்றது. நீங்கள் சில பேர் இப்படி பேசியிருப்பாங்க, கவனிச்சிங்களா? முதல்ல நல்லா பேசுவான், இப்போ என்னன்னு தெரியல, ஒரு வருஷமாக பேசுறது இல்லைன்னு. ஒரு வருஷமாக பேசுறது இல்லைன்றது ரொம்ப கேஷுவலாக சொல்லுவோம். முதல்ல நல்லா பேசிட்டு இப்போ என்னன்னு தெரியல, ரீசெண்டாக ஒரு வருஷமாக நல்லாவே பேசுறது இல்லை அப்படின்னு. தட் பர்சன் இஸ் இன்டு டிப்ரெஷன். இல்லை, அவர் உங்கள்கிட்ட பேசுகிறத கட் பண்ணி வேற ஒரு பக்கம் ஆக்டிவாக இருக்காருன்னா ஓகே, அது உங்களை தான் பிடிக்கல, அதனால் அவர் உங்கள்கிட்ட விலகி போயிட்டாருன்னு அர்த்தம், அது ஃபைன். ஆனால் உங்கள்கிட்ட கட் பண்ணி வீட்லேயும் இல்லாமல் வேற எங்கேயும் ஆக்டிவாக இல்லாமல் ஒரு மாதிரி இன்விசிபிள் ஸ்டேட்டுக்கு போகிறாரு அப்படின்னா ஐ திங்க் சம்திங் எல்ஸ் இஸ் ராங். அந்த லாஸ்ட் ஒன், வெரி வெரி டேஞ்சரஸ் சிம்டம், டெத்து பற்றி நிறைய தாட்ஸ். அதாவது டெத்தை பற்றி தாட்ஸ்னால் இப்போ நம்ம கூட பேசுகிறோம், நேற்று கூட டெத்தை பற்றி நிறைய பேசணும், அப்போ நம்ம எல்லாம் டிப்ரெஸ்டா? நோ, டெத்தை பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றது முக்கியம். இப்போ டெத்தை வந்து வரவேற்கிறது வேறு. ஐ வெல்கம் மை டெத்,
ஐம் ஈகர்லி வெயிட்டிங் அப்படின்றது வேற. ஆனால் நான் ஒருவேளை இறந்துட்டேன்னா அப்போ என் வாழ்க்கை நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, இந்த டெத்தை பற்றிய பேச்சு வேற. ஸோ இந்த 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 இப்போ நம்ம டெத்தை பற்றி பேசுறதுலேயே 2-3 டைப் இருக்குது. டெத்தை வரவேற்கிறது, கொண்டாடுறது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ டெத்தை பற்றி பேசி அதில் கொஞ்சம் இன்னும் பின்னாடி போகிறதுன்னு இருக்கிறதுக்குல்ல, அது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். அதே மாதிரி செல்ஃப் ஹார்ம், அதாவது தன்னைத்தானே ஒன்று காயப்படுத்திக்கிறது, இல்லைன்னா தன்னைத்தானே சரியில்லைன்னு திட்டிக்கிறது. தட் இஸ் தி ஹையஸ்ட் சுப்பீரியர் ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன். நான்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைங்க, நான் வந்து அப்படின்னு தன்னைத்தானே இப்போ இந்த சிம்டம்லாம் உங்களுக்கோ நமக்கோ அல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இருக்கா அப்படின்னா அந்த பர்சன் கண்டிப்பாக இன்டு டிப்ரெஷன். உங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். இந்த புள்ளி விவரம் 1 மில்லியன்னா எவ்வளவு? யாராவது டைப் பண்ணுங்க. 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி லேக்ஸ்? 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். கரெக்டா? சரி, 1 மில்லியன்னா 10 லட்சம். 10 மில்லியன்னா எவ்வளவு? 1 கோடி. இப்போ 100 மில்லியன்னா எவ்வளவு? 10 கோடி. அப்போ 200 மில்லியன்னா 20 கோடி. 264 மில்லியன்னா 26.4 கோடி. இன்னைக்கு நேரத்தில் உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 26.4 கோடி பேர் டிப்ரெஷனால் பாதிக்கப்படுறாங்க. நம்ப முடியுதா? நாம் வந்து கொரோனா டெத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 26.4 கோடி மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், அதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த புள்ளி விவரம், இந்த 26.4 கோடி மனிதர்களில் கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. டிப்ரெஷன்னால 80 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி சூசைட் பண்ணி இறக்குறாங்க. குறிப்பா இல்லை மேடம், உலகம் முழுக்க குறிப்பாக இந்த இறப்பு அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட 76லேருந்து 85%. அதாவது 26.4 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதில் 76லேருந்து 85% அளவுக்கு எங்கே இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து லோ இன்கம் இருக்கிற கண்ட்ரீஸில் தான். ஸோ இன்கம்க்கும் டிப்ரெஷனுக்கும் டைரக்டான தொடர்பு இருக்குது. இன்கம்லாம் எனக்கு, நான்லாம் பணத்தெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு விதமான டிப்ரெஷன் தான். யூ ஷுட் ஏர்ன். உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஸ்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே அதுதான். உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணும்போது ப்ராப்ளம் வரலையா சார்? வருது. ஆனால் அது டிப்ரெஷனில் வராது, அது ப்ராப்ளம் ஃபேஸிங், சொல்யூஷன் ஃபைண்டிங், அப்படி போயிடும். டிப்ரெஷன்றது when you don't find anything else to do, ஒன்றுமே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு உட்காந்துருக்கும் போது தான் இது வருது.
80 லட்சம் பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது என்ன சாதாரண விஷயமா? இந்த புள்ளி விவரங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு சரின்றதே எனக்கு முதல்ல, ஏன்னா இதோட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எப்போவுமே கவர்மெண்ட் வந்து புள்ளி விவரங்களை கொடுக்கும் பொழுது அது சேஃபாக தான் கொடுக்கும். அதுக்கும் அதிகமாக அன்ஆத்தரைஸ்டு செக்டார்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு சராசரி மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய புள்ளி விவரங்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவங்களதெல்லாம் வர்றதில்லை. ஸோ கவர்மெண்ட்டுக்குன்றது ஒரு ஒரு அவங்க செக்டாரில் இருக்கிற புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட இன்கம், யாருக்கெல்லாம் இன்கம் தடுமாறுதோ அவங்கெல்லாம் இந்த டிப்ரெஷனில், அந்த டிப்ரெஷனில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை, இப்போ ருக்மணி மேடம் வந்து பணத்தின் மேலே அதிக ஈடுபாடு இல்லைன்றது நல்ல விஷயம். பணத்து மேலே ஈடுபாடு இல்லைன்றதும் பணத்தை வருமானமே பண்ண மாட்டேன்றதும் ரெண்டு வித்தியாசம். உங்கள்கிட்ட திறமை இருக்குது, வருமானம் பண்ணி பணத்தை வச்சுட்டு ஈடுபாடு இல்லாமல் இருந்து நல்லது பண்ணுங்க, அது வேறு. ஆனால் திறமை இருக்குது, நான் பணமே வருமானமே பண்ண மாட்டேன், எனக்கு பணத்து மேலே பிடிப்பு இல்லை அப்படின்றது வந்து ராங். அந்த இடத்துல வந்து டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். பிகாஸ் யூ ஆர் நாட் டூயிங் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ. யூ ஆர் நாட் டூயிங் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ. அதனால் யூ வில் பி இன் ட்ரபிள். ஓகே, இதில் என்னென்ன மாதிரி டிப்ரெஷன் இருக்குன்றது நான் சொல்கிறேன். இதில் ஒரு இங்கே இருக்கிற நிறைய டிப்ரெஷன் வறுமை மட்டுமே காரணம் இல்லை, வறுமையும் ஒரு காரணம். வறுமை வந்து மேஜரான காரணமாக இருக்குது. ஹையர் லெவலில் நிறைய பணம் வச்சுருக்கிறவங்களுக்கும் டிப்ரெஷனில் வந்து இறந்து போகிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படிலாம் நம்ம படித்தாலுமே அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதில் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் வறுமைன்னு வரும்போது இது ஒன்று தான் பிரச்சனையே. ஸோ நீங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் சம்பாதிச்சா தான் சாப்பாடு அப்படின்னும் போது யூ ஆர் இன்டு சிவியர் டிப்ரெஷன். அதில் ஒன்றும் வேறு பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை. இப்போது இதில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் நான் வந்து ஒன்று ஒன்றா இங்கே உங்களுக்கு காப்பி பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் டைப் வந்து டிப்ரெஷன் நம்பர் 1. அதை இப்போ நான் இங்கே போடுறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் கால்டு மேஜர் டிப்ரெஷன். நான் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா வரேன். இன்னும் என்னென்ன மாதிரியான டிப்ரெஷன்ஸ் இருக்குதுன்னு இப்போ நம்ம சிம்டம்ஸ் தான் பார்த்தோம். இன்னும் நாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டிப்ரெஷனுக்கு போகலை. அதுக்கு போகும்போது தான் நமக்கு புரியும். மேஜர் டிப்ரெஷன்றது வந்து இந்த பேர்லேயே அது இருக்குது. இட் கிவ்ஸ் சம் ஷாக்ஸ். எதிர்பார்க்காத, நாம் நினச்சே பார்க்க முடியாத, நம்மளை வந்து நிலை குலைய வைக்கிற, மொத்தமாக நம்மளை திருப்பி போடுகிற, 360 டிகிரி வாழ்க்கையே வேறு பக்கம் மாற்றிருச்சு அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய நடக்கும். லைஃப்பில் நம்ம ஓடிட்டு இருக்கும்போது எக்கச்சக்கமாக இந்த மாதிரி வித்தியாசமாக நடக்கும். அந்த மாதிரி வித்தியாசமாக நடந்து டோட்டலாகவே வாழ்க்கையை திருப்பி போடுகிற, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சென்னையில் வந்து ஃப்ளட் வந்தது. யாரோ ஒருத்தங்க வீடு கட்டியிருந்தாங்க. அந்த வீடு வந்து வீடே இல்லை, போயிடுச்சு கீழே. அவங்க லோன் வாங்கலை, சொந்த கேபிட்டல் போட்டு கட்டினாங்க. மறுநாள் காலையில் அவங்கள்ட்ட கேபிட்டலும் இல்லை, வீடும் இல்லை. இதுதான் வந்து திஸ் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். திஸ் இஸ் கால்டு, இது என்ன பண்ணுன்னா இது வந்து மேஜர் டிப்ரெஷனை கொண்டு வந்து நிறுத்தும். அதாவது மறுநாள் காலை எல்லாரும் வந்து ஹோண்டா கிடையாது. எல்லாரும் வந்து ஃபேக்ட்ரி எரிஞ்ச உடனே மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இதே இடத்துல இன்னொரு ஃபேக்ட்ரி கட்டுறேன் அப்படின்னு எல்லாராலையும் சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் வீடு அப்படி போயிடுச்சு அப்படின்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இதே மாதிரி நான் வீடை உடனே கட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் குறைவு. அவர் ஒரு மினிமம் அவர் வந்து ஒரு 6 மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோவாவது அவருக்கு அந்த சஃபரிங் இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி 1 minute இஸ் எனஃப் ஃபார் சஃபரிங்னு சொன்னேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு இப்போ புரியும். வாட் யூ ஆர் கோயிங் டு டூ அபவுட் இட், அதுதான் வந்து டிப்ரெஷன்லேருந்து நம்மளை வெளியில் தூக்கிட்டு வர்றதுக்கான முதல் குறியீடு. எனிகோ இந்த மேஜர் டிப்ரெஷன் வந்து நம்மளை மொத்தமாக நிலைக்குலைய வைக்கும் பொழுது வருகிற ஒரு டிப்ரெஷன். இது வந்து மேஜர். எதிர்பாராமல்ன்றது இல்லை, எதிர்பார்த்தும் கூட சமயத்தில் நீங்கள்
ஒரு பிஸ்னஸ் லாஸ் வந்துருமோன்னு நினச்சி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து அது மேஜராகவும் வந்து அப்படியும் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு விஷயந்தான். சடன் மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே. இப்போ செகண்டுக்கு போகிறோம் நாம், பர்சிஸ்டன்ட். இந்த பர்சிஸ்டண்ட்டை நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னு முயற்சி பண்ணுறேன். இப்போது ஒரு ஒரு பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக வர்றது, இதுதான் இங்கே உறவுகள் வந்துடும். இப்போ கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, இன்னும் என்னென்னமோ பிரச்சனைகள், 1 2 3 4 5 6 இந்த மாதிரியான பிரச்சனைகள் கன்சிஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கோச்சுக்கும் ஒரு பிளேயருக்குமான பிரச்சனை, ஒரு ஆஃபீஸில் பாஸ்க்கும் எம்ப்ளாயிக்குமான பிரச்சனை, இது வந்து கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக இட் இஸ் பர்சிஸ்டன்ட். அதாவது சரி இன்னைக்கு முடிஞ்சது இன்னையோட முடிஞ்சதுன்னு நினைக்கவே முடியாது. நாளைக்கு ஒன்று ஆரம்பிக்கும், நாளைக்கு மறுநாள் ஒன்று ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்த நாள் ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் வந்து பர்சிஸ்டண்ட்டான டிப்ரெஷன். இது வந்து ஒர்க் ப்ளஸ் ஃபேமிலி என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன் இங்கே தான் வந்து ஹெவியாக இருக்கும். தொடர்ச்சியாக. அதாவது இப்போ ஒரு பிரின்ஸிபல் இருப்பார், டீச்சர்ஸ் இருப்பாங்க, பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரின்ஸிபல் போயிடுவார், ஏதோ என்னமோ அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர்னு அப்பாடா போயிட்டாருன்னு நினச்சிட்டு இருப்போம். அடுத்து வர்ற பிரின்ஸிபல்கிட்ட இதை விட பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதே பிரச்சனைங்க எவ்வளவு நாளைக்கு தாங்க நானும் போராடுறது அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம பேசுவோம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பர்சிஸ்டண்ட்டாக விடாமல் துரத்துறது. ஸோ இந்த ஒரு டைப். அப்புறம் அடுத்த டிப்ரெஷன் வந்து இதை வந்து நம்ம சராசரி வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்லிடுவோம். அதை இங்கே வந்து அதை ப்ரொஃபஷ்னலாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும் இதை இனிமே. அதாவது மேனிக் அரியோ மேனிக் அப்படின்வாங்க. மேனிக்னா சட்டுன்னு மாறுறது, சட்டுன்னு மாறிடுவாங்க மனிதர்கள், டக்குன்னு மாறிடுவாங்க. நல்லா பேசிகிட்டு இருப்பான், எதிரி ஆகிடுவான். நல்ல இப்போ பயங்கரமான எதிரியாக இருப்பான், திடீர்னு நல்லவன் ஆகிடுவான். இந்த ஆல்டர் ஈகோன்னுவாங்க. டக்குன்னு இந்த பக்கம் அந்த பக்கம், திடீர்னு வந்து ஹை பிச்சில் பேசுவான், திடீர்னு லோ பிச்சில் பேசுவான், திடீர்னு வந்து கொஞ்சுவான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். திடீர்னு காலையில் பார்த்தா ஹஸ்பண்ட் கண்ணா அப்படின்னு கத்திட்டு போவார், மதியம் வந்து கொஞ்சுவார், சாயந்தரம் வந்து திரும்ப கத்துவார், நைட்டு வந்து கொஞ்சுவார். என்னன்னே புரிஞ்சிக்க முடியாது. என்னடா இது, கிட்டத்தட்ட பர்சிஸ்டண்ட்டும் இதுவும் ஒன்று தான். ஆனால் இது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். பர்சிஸ்டன்ட்ன்றது இந்த பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த மேனிக் வந்து எப்போ எந்த பக்கம் எப்படி வரும்னே தெரியாது. திடீர்னு மாறுவாங்க. மூட் ஸ்விங் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். எப்படி வேணாலும், எந்த இடத்துல வேணாலும், எங்கே பக்கம் வேணாலும் டக்குன்னு மாறிடுவாங்க. பைப்போலார் தான், சேம் பைப்போலாரும் இதுலேயே தான் வரும். வாட் இஸ் பைப்போலார்? போல்ஸ், 2 போல். ஒன்று ஹாட்னா ஒன்று கோல்டு, ஒன்று வாட்டர்னா ஒன்று ஃபயர். ஸோ இந்த ஒரு ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ் கன்சிஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். நம்மளால் ஒரு பிராக்கெட்குள்ளேயே இவங்களை போட முடியாது. அதே தான் பைப்போலார் டிஸார்டர் மாதிரி தான். அடுத்தது வந்து 4வது டைப். இந்த 4வது டைப் வந்து இதெல்லாம் இந்த 4வது டைப்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் நாம் சீரியஸ் ஆக வேண்டிய ஒரு கட்டம். ஹலுசினேஷன் வாங்க. அதாவது நமக்குள்ளேயே எதையோ நினச்சி எதையோ பேசிகிட்டு இருக்கிறது. திடீர்னு இங்கேருந்து மனுஷங்க பூரா நிலாவுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், நிலாவுலேயும் கொரோனா இருக்குமா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். சம்மந்தமே இருக்காது. இது நான் ரொம்ப பாசிட்டிவாக ஜாலியாக சொல்கிறேன். இந்த ஹலுசினேஷன் இன்னும் கொஞ்சம் டெரராக சொல்லணுன்னா, நேற்று நைட்டு ஒரு 3 பேர் வந்தாங்க கனவுல. 3 பேர் வந்து 2 பேர் வந்து 2 கையை பிரித்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து மார்பை ஓப்பன் பண்ணி ஹார்ட்டை எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த கடைசி வயர், ஹார்ட்டில் இருக்கிற கடைசி வயரை பிடுங்கும் போது நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இது ஹலுசினேஷன். தே ஆர் இன்டு சிவியர் டிப்ரெஷன்.
நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பேய் கதைகளுக்கு பின்னாடி எல்லாம் ஹலூசினேஷனை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. டக்குன்னு டக்குன்னு என்னென்னமோ யோசிப்பாங்க. அது நம்ம வெளியில் சொல்ல முடியாத அருவருக்கத்தக்க உறவுகளுக்குள்ளேயே வித்தியாசமாக யோசிக்கிற, அப்புறம் மனிதர்களுக்குள்ள வித்தியாசமாக யோசிக்கிற, திடீர்னு ஒரு பெரிய கோடாரியை எடுத்துகிட்டு போய் நைட்டு வந்து ஒரு 25 பேரை கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற, டோட்டலாக ஒரு ஒரு எந்த ஒரு காலகட்டத்துலேயும் எந்த ஒரு இதுலேயும் எஸ்ன்னு சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து இவங்க மனசில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹலுசினேஷன்ஸ் இது. அடுத்தது வந்து ஃபீமேல், ஒன்லி ஃபீமேலுக்கான ஒரு பிரச்சனை. இதை வந்து பெரிநட்டால் அப்படின்றாங்க, இல்லை பெரிநட்டல், எப்படி நீங்கள் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்றது பார்த்துக்குங்க. போஸ்ட் நட்டல், பெரிநட்டல் என்ன வேணால் சொல்லலாம், ப்ரீ போஸ்ட். அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சி பீரியடில் இருக்கும் பொழுதும் ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கு பிறகும், ப்ரெக்னன்சி பீரியடில் இருக்கும் பொழுதும் ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறமும் யுவர் பாடி எக்ஸ்பீரியன்சஸ் a total different செட்டிங்ஸ். எல்லாமே செட்டிங்ஸ் வந்து உள்ளே மாறுது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உயிரே வருது உள்ள. இது வந்து ஏன் சார் அப்படின்னா எல்லாரும் டிப்ரெஸ்டா? ப்ரெக்னென்ட்டில் இருக்கிற அத்தனை லேடிஸுமே, ப்ரெக்னன்சியில் இருக்க அத்தனை லேடிஸும் வந்து டிப்ரெஸ்டா அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்த குழந்தையை பற்றிய நல்ல விஷயங்கள், நிறைய பேசின விஷயங்கள்லாம் வந்து அவங்கள ஹீல் பண்ணும். அவங்க உண்மையிலேயே தே ஆர் இன்டு ஆக்சுவலி டிப்ரெஷன். ஆனால் குழந்தை வரப்போகுது, குழந்தை சம்பந்தமான எதிர்பார்ப்புகள், குழந்தை சம்பந்தமான ஆர்வம், குழந்தை சம்பந்தமான குழந்தை வந்தால் அது என்ன பண்ணும், என்ன பேசும், எப்படின்ற அந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ப்ரீ ஆக்குபைடாக இருக்கிறதுனால இதை வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஃபீமேல் பீப்புள் வந்து பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. அதாவது டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு தெரியாமலேயே அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுறது யதார்த்தமாக நடந்துடுது. ஒரு உயிர் வந்து உள்ளே உருவாகும் பொழுது அந்த என்டையர் சிஸ்டமும் வந்து ஒரு 10 மாதத்துக்கு சேஞ்ச் ஆகுது. ஹார்மோன் சேஞ்சிலேருந்து ஆரம்பித்து எவ்ரிதிங் சேஞ்ச் ஆகுது. அந்த டைமில் நமக்குள்ளே ஏற்படுகிற டிப்ரெஷன் இருக்குல்ல, அது வந்து எத்தனை கணவன்மார்களுக்கு புரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. கணவனை பொறுத்தளவு குழந்தை எப்போ வெளில வரும் பார்க்கலாம், அப்பான்னு எப்போ கூப்பிடும், இவ்வளோதான் அவருக்கு தெரியும். இதை தாண்டி அவர் யோசிச்சார்னா ஒய்ஃப் வந்து டிப்ரெஷனில் இருக்க மாட்டாங்க. இதை மட்டும் யோசிச்சார்னா தென் ஃபைன். இதுக்கும் கீழே யோசிக்கிற கணவர்களும் உண்டு. அதாவது ப்ரெக்னன்சி பீரியட்லேயும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்கிற கணவர்களால் இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகுமே தவிர குறையாது. ப்ரெக்னன்சி பீரியட்லேயும் எனக்கு இது வேணும் அது வேணும், நான் இவ்வளோதான் நாகரிகமாக சொல்ல முடியும். ஃபைன். இப்போது இதில் நான் சொல்கிற கீர்த்தி போட்டிருந்தாங்க, நான் சொல்கிறது இன்னொன்று. அந்த இதை வந்து ஐ திங்க் ஃபீமேல் பீப்புள் பேசிக்கிறது தான் அது சரியாக இருக்க முடியும். தட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் menstrual. ஸோ அந்த மெனோபாஸ், ப்ரீ போஸ்ட் மெனோபாஸ், அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து அதுவும் இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ அது வந்து அடுத்தது, தட் இஸ் menstrual. இப்போ அதுக்கடுத்த ஒன்றுக்கு நம்ம போகிறோம். அதாவது இதுவரை நாம் வந்து 6 பார்த்துருக்கோம், இப்போ 7வது பார்க்க போகிறோம். இந்த 7வது வந்து கொஞ்சம் ஆச்சரியமானதாக இருக்குது. நம்மள சில பேருக்கு இது வரலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் விளையாட்டாக கூட பேசுவோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கான்றது இப்போ தான் புரியும் நம்ம. 7வது வந்து ஒரு சீசனல் டிப்ரெஷன். வெயில் காலம் வந்துருச்சுல்ல, அவன் ஒரு மாதிரியாக தான் இருப்பான் அப்படின்னு நம்ம விளையாட்டெல்லாம் பேசுவோம். சில பேருக்கு அந்த சீசனலாக இருக்கும் அது. அதாவது ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் தடுமாறுவாங்க. சில பேர் வந்து அந்த நியூ இயர் வரும்போது தடுமாறுவாங்க. சில பேர் வந்து பொங்கல் தீபாவளின்னு வரும்போது தடுமாறுவாங்க. சில பேர் வந்து
அதாவது என்ன சொல்லலாம், இந்த கோல்டு கிளைமேட்டில் இருக்கும்போது அவங்க தே வில் பி இன் டிப்ரெஸ்டு ஸ்டேட். சில பேர் வந்து அந்த ஹாட்டஸ்ட் அதில் இருக்கும்போது மாட்டிக்குவாங்க. அப்புறம் இந்த சீசனல்லையே இன்னும் சில விஷயங்களும் இருக்குது. அதாவது இந்த டீனேஜிலேருந்து அடுத்த ஏஜுக்கு போகிற சீசன், அப்புறம் பேச்சுலராக இருந்து மேரேஜுக்கு வர்ற சீசன், அப்புறம் மேரீடு அப்பாவாகிற சீசன், அம்மாவாகிற சீசன், அப்புறம் வந்து அந்த மாமனார் ஆகிற சீசன். இது எல்லாமே சீசன். நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம எல்லாம் நிறைய சீசன்ஸ் வந்து வி ஆர் சப்போஸ் டு சே. திடீர்னு அப்பான்றதுலேருந்து மாமனார்ன்றது இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி. அஃப்கோர்ஸ் நியூ மூன் ஃபுல் மூன் டேஸ்ன்றது ஒரு பார்ட். இதில் அதெல்லாம் வந்து ஒரு பார்ட். நிறைய சீசனல் சேஞ்சஸ் இருக்குது, நிறைய சீசனல் சேஞ்சஸ். இப்போ நீங்கள் வந்து அம்மாவாக இருந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு மாமியார்னு ஒரு ஷூவுக்கு வரணும். அது உங்களுக்கு ரொம்ப சிரமமானதாக இருக்கும். அஃப்கோர்ஸ் பையன் மாப்பிள்ளை பொண்ணு குழந்தை அப்படின்னு அதெல்லாம் ஃபைன். ஆனால் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாமல் நிறைய பேர் தடுமாறுவாங்க. அவங்க பேச்சு வந்து ஏதோ சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஓ, மாப்பிள்ளைகிட்ட இப்படி பேசக்கூடாதா அப்படின்னா இதுவரை வச்சுருந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ தே ஆர் ஆல்சோ இன்டு டிப்ரெஷன். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? எங்கள் அப்பா அப்படி கிடையாது, என்னமோ தெரில, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரியாக இருக்கார் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாமனார் ஷூ அப்படின்றது வந்து அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அப்பான்ற ஷூலேருந்து மாமனார் ஷூக்கு சில பேர்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்துடுவாங்க. அது ஒரு சேஞ்ச் ஆஃப் சீசன். ஆனால் சில பேருக்கு வந்து அது வர முடியாது. 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் அப்பாவாகவே இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னும் அப்பாவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாப்பிள்ளை பார்த்துக்குவார். அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்டாலும் இன்னமும் அப்படியே சொல்லுவாங்க. இல்லை நான் அங்கே அது ஏன் பொண்ணு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு அடுத்தது வந்து சிச்சுவேஷ்னல் சேஞ்சஸ். இப்போ இது நம்ம பார்க்க போகிறது 8th. ஸோ சிச்சுவேஷ்னல். இந்த சிச்சுவேஷ்னல்ன்றது வந்து வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ், திடீர்னு சிச்சுவேஷன்ஸ் மாறுறது. ஆமாம், அம்மா மாமியார் ஆகிறது, அது நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சொல்கிறீங்க. நமக்கு பிடிச்ச அதே அம்மாவை மாமியார்னும் போது நம்ம தடுமாறுவோம். அதாவது நம்ம அம்மாவையே, நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வருவாங்க, நம்ம வந்து பொண்ணாங்க உட்காந்துருப்போம், அம்மாவை அதுவரை பிடிக்கும் நமக்கு. அந்த மருமக வந்ததும் இவங்க மாமியார்னு ஒரு ஷூக்கு இவங்க சேஞ்ச் ஆகும்போது நமக்கே பிடிக்காது. நீ ஏமா அப்படி இருக்க, முன்னெல்லாம் நீ அமைதியாக இருப்பிய, இப்போ என்னாச்சு உனக்குன்னு கேட்போம். ஏன்னா அந்த செட்டிங்ஸ்குள்ளே இவங்களால போக முடியாததுனால இவங்க வந்து கொஞ்சம் தே ஆர் ஆக்சுவலி இன்டு டிப்ரெஷன் மோட். அதில் தான் அந்த வேகமான வார்த்தைகள், எனக்கு மரியாதை இல்லை, என்ன இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது எல்லாம் வர்றது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து க்யூரபிள். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து 100% பிலீவிங். அதாவது இப்போ எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான், அதாவது நான் இன்ஃபீரியர் தான், இந்த உலகத்தில் எல்லாரும் சுப்பீரியர்ஸ், நான் மட்டும்தான் இன்ஃபீரியர் அப்படின்ற பிலீவிங் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சுன்னா அது டிப்ரெஷன் ஆகிடும். இல்லைன்னா அது நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும்போது இட்ஸ் க்யூரபிள். அதுக்கு வந்து நம்ம இன்னும் தீர்வுகளை நோக்கி போகும்போது நமக்கு இது புரிஞ்சிடும். ஓகே, நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்றது புரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இதை தான் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் இந்த லாஸ்ட்டாக இப்போ இருக்கிற ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேட்டகரி. இது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து டிப்பிக்கல் சொல்லுவோம். இது வந்து ஏடிபிக்கல். அது என்ன சார் ஏடிபிக்கல் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிப்ரெஷனில் இருப்பீங்க, ஹாப்பியாக ஒரு விஷயம் நடக்கும். இந்த ஹாப்பியாக நடக்கிற ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தினால உங்கள் டிப்ரெஷன் மறைஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படித்தான் நீங்கள் சிரித்து எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அந்த ஹாப்பியான விஷயம் முடிஞ்ச உடனே, ஓகே சாரி அது 9 மாற்றிங்க மேடம், அது அந்த ஹாப்பியான விஷயம் முடிஞ்ச உடனே யாராவது ஒருத்தங்க 9 எல்லாத்தையுமே டைப் பண்ணிடுங்க. நான் போடுறது தப்பாக போட்டிருப்பேன், பரவாயில்ல, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ அந்த ஹாப்பியான விஷயம் முடிஞ்சதும் திரும்பவும் நீங்கள் பழைய டிப்ரெஷனுக்கு வந்துடுவீங்க. இது ஒரு வித்தியாசமான ஸ்டேட்டு. இப்போ நாம் டிப்ரெஷனில் இருக்கோம், ஏதோ ஒரு காரணம் டிப்ரெஸ்டாக இருக்கும்.
இப்போ இடையில ஒரு கல்யாணம் வருது, பார்த்தா கல்யாணம்லாம் நல்லா ஜாலியாக இருப்போம், நல்லா பேசுவோம், நல்லா பண்ணுவோம். சரி சரி மாறிட்டா போல இருக்குன்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். கல்யாணம் முடிஞ்சதும் திரும்ப பழையபடி போயிடுவோம். இதுதான் ஏடிபிக்கல். ஒரு அந்த டிப்பிக்கலில் ஒரு சின்ன சேஞ்ச், ஹாப்பியாக இருப்பீங்க, அப்புறம் திரும்ப பழையபடி ஆயிடுவீங்க. ஸோ டிப்ரெஷன், ஹாப்பி ஸ்டேட், திரும்ப டிப்ரெஷன். ஸோ ஹாப்பி ஸ்டேட் வந்து போயிடும். நாம் என்ன நினைப்போம்னா டிப்ரெஷன்லேருந்து இப்போ எல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். நோ. இப்போ டிப்ரெஸ்டாக இருக்கிற ஒரு பொண்ணை பேசி ஈஸி கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். அந்த கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி முடிஞ்சதும் ஏற்கனவே இருந்த டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க அவங்க. ஆனால் நமக்கு வந்து கல்யாணமும் பண்ணி பார்த்தோம் சார், ஒன்றும் சரியாக வரல சார்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது ஏடிபிக்கல் டிப்ரெஷன் இது. ஓகே, இவ்வளவு டிப்ரெஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதற்கான தீர்வுகளை நோக்கி நம்ம இப்போ பயணிக்க போகிறோம். இதுவரை இந்த தகவல்லாம் நான் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு அடுத்து நாம் இப்போ தீர்வுகளை நோக்கி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு 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 ஃபீட்பேக் எடுத்துக்கிறேன். இப்போது முதல்ல வந்து சிம்டம்ஸ் பார்த்தோம், அடுத்து வந்து டைப்ஸ் பார்த்தோம். இந்த சிம்டம்ஸ் டைப்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன தோணுது? ஹவ் யூ ஃபீல் நவ்? இப்போ இது இவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் என்ன உங்களுக்கு இப்போ மனசில் ஓடுது? டைப் பண்ணுங்க, நான் படிச்சுக்கிறேன். ஐயோ 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 ஐ எம் டிப்ரெஷன். ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் நான் நல்லா அழப்போகிறேன்னு சொல்கிற ஒரு மனநிலை. ஆமாம், நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் வேறு பிலீஃப்ஸ். அதாவது சந்தோஷமாக சிரிச்சா அழப்போகிறோன்றது யாரோ எங்கேயோ ஏதோ பேசி வச்சுருப்பாங்க. அதை வந்து இது பண்ணிகிட்டு இருப்போம். வாண்ட் டு நோ ஹவு டு ஓவர் கம் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் டு ஓவர் கம். அதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நிறைய விவாகரத்து வழக்குகள். எஸ், அங்கே தான் வருது. அங்கே தான் இது ரொம்ப முக்கியமானது. மெனி பர்சன்ஸ் வித் சச் சிம்டம்ஸ் ஆர் சீன் இன் அவர் கண்ட்ரி. பாவமாக இருக்குது. வெரி குட். மேஜர் டிப்ரெஷன் அது எல்லாம் எழுதிட்டீங்க. இவங்க ஐ திங்க் யோகேஸ்வரன் அட்டகாசமாக எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் 9 எழுதியிருக்காரு. வெரி குட், சூப்பர். ரொம்ப பாரமாக இருக்குது. மன அழுத்தத்தின் வகைகள். நாமளும் சில சமயம் அப்படி ஆகிறோமோன்னு தோணுது. ரைட், ஓகே. இப்போ இந்த மாதிரியான மனிதர்கள்ட்ட எப்படி இதிலிருந்து இவங்களை வெளியில் கொண்டு வர்றது அப்படின்றது. இப்போ நமக்குன்னு வச்சுக்குவோம், நமக்குன்னு வச்சு பேசுவோம். நம்ம இன்னொருத்தங்களுக்குன்னு சொன்னால் சரியாக வராது. நமக்குன்னு வச்சு சொன்னோம்னு வைங்களேன், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னொருத்தங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்குன்னு எடுத்துக்குவோம். நமக்குன்றதுல டிப்ரெஷன்லேருந்து முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா, தி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ இஸ், வேறு வழியே இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் பேசிக். இது இல்லாத வரை டிப்ரெஷன்லேருந்து வெளில வர முடியாது. இந்த பாயிண்ட் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஸோ த ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் அக்செப்ட் வாட் இட் இஸ். என்ன நடந்திருந்தாலும் சரி, நம்ம பேசணும்ல 9 வகையான டிப்ரெஷன்ஸ், அதில் எது நடந்திருந்தாலும் சரி, முதல்ல அக்செப்ட் பண்ணுறது தான் அதற்கான பெஸ்ட்டு தீர்வு. நீங்கள் நான் அக்செப்டன்ஸ் டு டிப்ரெஷன் இருக்குல்ல, அது ஒரு டிப்ரெஷன். 10வது டிப்ரெஷன் இப்போ எழுதுகிறேன், உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். நான் அக்செப்டன்ஸ், அதனால தான் அதை அங்கே எழுதலை. நான் அக்செப்டன்ஸ் டு டிப்ரெஷன் இஸ் அண்ட் அனதர் டிப்ரெஷன். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான டிப்ரெஷன் இதுதான். ஆமாம், நான் டிப்ரெஷனில் இருக்கேன்றதை ஒத்துக்காமல் இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே மோசமான டிப்ரெஷன். ஏன்னா இல்யூஷன் இது. உங்களுக்கு தெரியுது நல்லாவே அது தப்புன்னு, ஆனாலும் நீங்கள் வந்து இல்லை 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 எனக்கு ஒன்றும் அப்படி கிடையாது, உனக்கு தான் அப்படி, எனக்குலாம் கிடையாது, நானும் நல்லா தான் இருக்கேன். ஆனால் மேலே இருக்கிற அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த 9 வகையில் ஏதோ ஒரு வகையில் உட்காந்துட்ருப்போம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம், அக்செப்டன்ஸ்.
இப்போ நமக்கு நமக்கு இப்போ இந்த 9ல் நமக்கு ஏதோ ஒன்று இருக்காதா, இல்லை 10ல் நமக்கு ஏதோ ஒன்று இருக்காதா அப்படின்னா இருக்கும். உங்கள்கிட்ட இந்த டிப்ரெஷன் இல்லாமலாம் இல்லை. ஆனால் என்ன, ஏன் அது வெளியில் தெரியல அப்படின்னா, நீங்கள் டிப்ரெஷனை விட நல்ல விஷயங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி இப்போ பிரேமா வெங்கடேஷ் நீங்கள் சொல்கிறீங்களா, நமக்கே சிலது இருக்கும்னு தோணுதுன்னு. இப்போ நீங்கள் அக்செப்டன்ஸ் உங்கள்கிட்ட அநேகமாக இருக்கும். இருந்தால் ஓ ஆமாம் இருக்குது, இப்போ நீங்கள் நம்மக்கிட்ட இருக்குன்னு தோணுதுன்னு போடுறீங்கல்ல, இந்த அக்செப்டன்ஸ் இருந்தாலே டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்துடலாம். நான் அக்செப்டன்ஸ் டு டிப்ரெஷன் வந்து அது வந்து சிவியர் லெவலுக்கு அது தூக்கிட்டு போகுது, அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகுது. எனக்கும் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறதுலேயே வெளில வந்துடலாம். டன், இட்ஸ் ஓவர். ஏன்னா அக்செப்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஆமாம் எனக்கு இருக்குன்னு ஒத்துக்கணும். இந்த குடிக்கிறவங்க, அந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒரு குரூப் இருக்கும், அவங்க வந்து இந்த குடிக்கிறவங்களுக்கு முதல் விஷயம் தான் சொல்லுவாங்க, ஆமாம் நான் குடிக்கிறேன், இது தப்பு தான் ஒத்துக்கோன்னுவாங்க. ஏன்னா அதை சொல்லாமல் அவன் அதிலேருந்து வெளில வரவே முடியாது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரேமா வெங்கடேஷ், கீர்த்தி, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? த திங் யூ அக்செப்ட் டிஸப்பியர்ஸ், த திங் யூ ரெசிஸ்ட் பர்சிஸ்ட். நீங்கள் எதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள்கிட்ட விலகிடும். ஆமாம் நான் சரியில்லைன்றது முடிஞ்சிடும். இப்போ சரி ஆகிறதுக்கு யோசிப்பீங்க. இல்லை நான் சரிதான் அப்படின்னா காலம் பூரா நீங்கள் இப்படியே பேசிகிட்டே தான் இருப்பீங்க, நீங்கள் சரியாக போகிறது இல்லை. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அக்செப்ட் வாட் இட் இஸ். பாயிண்ட் நம்பர் 2 இஸ் டோட்டலி a different one. இதை நம்மள எவ்வளோ பேர் பண்ணுறோன்னு தெரியல, ஆனால் இதை பண்ண போய் நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்கன்றது தான் உண்மை. ஃபேஸ்புக்கில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணமும் இதுதான். இந்த பாயிண்ட் நம்பர் 2 கவனிங்களேன். ஸ்பீக் டு சம் ஒன் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட் கம்ப்ளீட்லி. அதாவது இதை யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த ஸ்பீக் டு சம் ஒன் இருக்குல்ல, அந்த ஸ்பீக் டு சம் ஒன் அதை நாம் சூஸ் பண்ணுறது தப்பு பண்ணிடுவோம். இப்போ ஃபேஸ்புக்கில் யாரோ ஒருத்தங்க பாவம் இவங்கள்ட்ட போய் சொல்லி நம்ம வெளியில் வந்துடலாம் நம்ம சொல்லுவோம், அவங்க ஊரெல்லாம் போய் தம்பட்டம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஒருத்தங்களை நம்பி சொல்லுவோம், அது ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி சொல்லுவோம் பாருங்கள். நம்மளை மாதிரி ஒரு பெரிய அறிவாளித்தனம் எதுவும் இருக்க முடியாது. நம்ம நல்லது நினச்சி தான் சொல்லுவோம், நல்லதாக தான் பேசுவோம், ஆனால் அவங்க அதை வேறு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக சொல்ல வந்தது உங்கள் விஷயம் சால்வ் ஆகிறதுக்காக, ஆனால் சொன்னதே வேறு பிரச்சனையாக மாறிடும். அப்போ இந்த 2வது பாயிண்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? ஸ்பீக் டு சம் ஒன் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட் கம்ப்ளீட்லி. அந்த சம் ஒன் வந்து ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கும். த ஒன்லி ஒன் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. The only one who can understand you. The only one who can be with you in your tough times. ரொம்ப சிம்பிள். அந்த சம்மொன் அப்படின்றத வந்து இல்லை, நீங்கள் கண்டிப்பாக கமலா மாமி சொல்லணும். சொல்ல முடியாதது தான் டிப்ரெஷன். சொல்ல முடியாமல் வச்சுருக்கிறது தான் அப்புறம் அந்த ஹாலுசினேஷன்லாம் சொன்னேன் இல்லையா, கனவுகளில் வித்தியாசமாக ஏதாவது நடக்கிறது. நீங்கள் சொல்ல முடியாமல் வச்சுருக்கிற விஷயங்கள் தான் கனவுகளில் வேறு மாதிரி வேறு அப்படியெல்லாம் என்னென்னமோ ஓடும். ரிலேஷன்ஷிப் பேஸ்டு டிப்ரெஷன் நான் சொன்னேனே சார், பர்சிஸ்டன்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பேஸ்டு டிப்ரெஷனில் வரும். அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப 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 வருஷக்கணக்காக போட்டு தொந்தரவு பண்ணி உயிர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பர்சிஸ்டண்ட்டில் வந்து பெரிய லெவலில் வரும். ஓகே, இஃப் தெர் இஸ் நோ ஒன் இன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி தென் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்க வாய்ப்பே இல்லை யாமினி மேடம். ஏன்னா மனிதன் வந்து சமூகம் சார்ந்த மனிதன். சிங்கிளாக ஒருத்தன் வாழறான், அந்த மாதிரிலாம் யாருமே இல்லைன்னா ஐ திங்க் ஹீ இஸ் அபவுட் டு க்ளோஸ் இட் ஹிம்செல்ஃப். நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று இருக்கும், ஒரு 2 அல்லது 3 பேர். அவங்கள்ட்ட நிச்சயமாக அவன் பகிர்ந்துக்குவான். யாருக்கிட்டையுமே நான் எதையுமே சொல்ல மாட்டேன்றதெல்லாம் சும்மா கதை. அப்படிலாம் ஒருத்தன் இருந்தான்னா ஒரு 5 வருஷத்தில் பைத்தியம் பிடிச்சி தொங்கிடுவான் அவனே. அதனால் தட் இஸ் நாட் அட் ஆல் அ பாசிபிலிட்டி. அதனால் அந்த மாதிரி எனக்கு யாருமே இல்லை அப்படின்றதெல்லாம் சும்மா கதை. யூ வில் ஹாவ் சம் ஒன். நிறைய பேர் இருக்காங்க இதில். நான் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே வருவேன். அப்பாவில் ஆரம்பித்து, அம்மாவில் ஆரம்பித்து, அண்ணனில் ஆரம்பித்து, யார் யாரோ நிச்சயமாக இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க. நம்ம வந்து இல்லை, நம்பகத்தன்மை உள்ள மனிதர்கள் குறைவுன்றது தான் ரியாலிட்டி. ஜெயமேரி மேடம்,
நம்பகத்தன்மை உள்ள மனிதர்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. நம்பகத்தன்மை உள்ள மனிதர்கள் குறைவாக தான் இருப்பாங்க. நம்பகத்தன்மை இல்லாத மனிதர்கள் தான் அதிகம் இருப்பாங்க. மனசில் வச்சுக்கணும் நாம. 3வது பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஏன்னா இந்த டிஸ்கஷன் ஓப்பன் ஆகட்டும். இந்த டிஸ்கஷன் சார்பாக நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். 3வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு ஒரு தவறான விஷயம் நடந்துருச்சு நமக்கு. உடனே நாம் என்ன பண்ணிடுவோம்னா, இதுதான் நாளைக்கும் நடக்கும்னு நினைப்போம். ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்திருக்கு, அவ்வளோதான். அதுதான் யதார்த்தம். நாளைக்கு நடக்கும், அடுத்த வாரம் நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷமும் நடக்கும். அப்படிலாம் நம்ம கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணிடுவோம். டுடே இஸ் நாட் ஈக்குவல் டு டுமாரோ. டுடேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டுமாரோவும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் டிப்ரெஷனில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ டுடே இஸ் நாட் ஈக்குவல் டு டுமாரோ அப்படின்னு சொல்லப்படணும். நம்மளே நமக்குள்ளே இப்போ இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா, இதே தான் நாளைக்கு நடக்கும், நாளான்னைக்கு நடக்கும், அதுக்கு அடுத்த நாள் நடக்கும், அடுத்த மாதம் நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் முடியாது. ஸோ டுடே இஸ் டிஃப்ரெண்ட், டுமாரோ இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் அதுக்கு தீர்வு. இன்றைக்கி நடந்தது, நாளைக்கும் இது நடக்கணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு வேற ஒன்று நடக்கலாம், நாளைக்கு இதை விட நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அப்படின்ற பார்வைக்கு நம்ம போகிறது தான் டிப்ரெஷனில் இருந்து வெளில வர்றதுக்கான அடுத்த மிகச்சிறந்த தீர்வு. தட் இஸ் 3rd பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்டில் இந்த அடுத்த பாயிண்டில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது அதாவது குட் அண்ட் பேட் கேன் பி கிளாசிஃபைடு. ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு தப்பாக நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். அதில் நல்லதும் கெட்டதும் பிரித்து பார்க்கப்படணும். நம்ம கெட்டதை மட்டும் எடுத்து அதை மட்டும் பேசிட்டு போயிடுவோம். இப்போ கோவிட் வந்தது, கோவிடில் 1008 கெட்டது இருக்குது. ஆனால் நல்லதுன்னு எடுத்தால் எழுதுகிறோம்ல, 1 2 3 4 5 6 எல்லாம் எழுதுகிறோம்ல. கோவிடில் எவ்வளவு நல்லது நடந்திருக்கு. வீட்டுக்குள்ளே நம்மளால் இருக்க முடியுது, குறைவான சம்பளத்தில் வாழ முடியுது, வீட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வாழ முடியுது, வெளியில் அனாவசியமாக போகலை, படம் பார்க்கலை, மாலில் போய் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணலை. இப்படி எவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. இதனாலே எனக்கு நடந்ததே தப்பு, அவ்வளோதான் போச்சு, ஆச்சா போச்சு. அதில் நல்லதும் இருக்கும். ஸோ குட்டும் எடுக்கணும், பேடும் எடுக்கணும். அப்படி எடுத்தால் நீங்கள் டிப்ரெஷனில் மாட்ட மாட்டீங்க. டிப்ரெஷன் ஒரு விதமான ஒரு பக்க மனநிலையை நோக்கி இழுத்துட்டு போகிறது. குட் அண்ட் பேடுன்றது அந்த ஆல்டர்னேட்டிவ் சென்டர் பாயிண்ட்டை இருந்தோம்னா டிப்ரெஷன் பக்கம் போக மாட்டோம். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, நான் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல டிப்ரெஷன் வராது. உங்களால் பேலன்ஸ் பண்ணி எந்திரிச்சு வந்துட முடியும். ஸோ தட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஜென்ரலைஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ வெரி குட். இப்போ இந்த 5வது பாயிண்ட்டை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக இதை பார்க்கணும். 5வது பாயிண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஏதாவது வேலையில் பார்த்துக்கிட்டே இதை காதில் ஆடியோ போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். இதை கொஞ்சம் படிங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் படிச்சிருங்க. ஏன்னா நான் சொல்கிறத விட ஸ்க்ரீனில் ஒரு தடவை இதை படிச்சிட்டிங்கன்னா ஐ திங்க் இட் ஆப்போசிட் ஆஃப் யுவர் டிப்ரெஷன் வாய்ஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் வாய்ஸ். ஃபைண்ட் இட். இதை நீங்கள் ஒரு போஸ்டராக பண்ணி உங்கள் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கலாம். ஆப்போசிட் ஆஃப் யுவர் டிப்ரெஷன் வாய்ஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் வாய்ஸ். உங்களோட டிப்ரெஷன் வாய்ஸ்னு ஒன்று உள்ள குதிச்சுக்கிட்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நான் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு உள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை போட்டு அதாவது நச்செடுக்கும், உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். அதுக்கு ஆப்போசிட் ஒரு வாய்ஸ் இருக்குது. இல்லை, எல்லாத்தையும் நான் இதையும் மீண்டு வருவேன், இதையும் சமாளிப்பேன், இதையும் பார்ப்பேன், என்னால் இதுக்கு மேலேயும் வர முடியும், இந்த எத்தனையோ பிரச்சனைகளை நான் சமாளிச்சிருக்கேன், இந்த பிரச்சனைகளையும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு இதற்கான ஆப்போசிட் வாய்ஸ் ஒன்று இருக்குது. அதுவும் உள்ளே தான் இருக்குது. அதுதான் உங்களோட இன்னர் வாய்ஸ். அந்த வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு கவுன்சிலிங் தேவையில்லை, நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை, ஸ்ட்ரெயிட்டாக நீங்களே வெளியில் வரலாம். ஆப்போசிட் வாய்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் வாய்ஸ். இந்த ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும்.
ஆப்போசிட் வாய்ஸ் ஆஃப் யுவர் டிப்ரெஷன் வாய்ஸ். டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கும் பொழுது அல்லது யாராவது இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். அந்த குரலுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு குரல் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. அந்த குரல் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தப்போ கூட நான் எழுந்து வந்துட்டேன், அப்போ எனக்குள்ள மனசில் என்ன சொன்னேன்னா அப்படின்னு அதை அழகாக பேசுவாங்க அவங்க. அந்த அந்த வாய்ஸை எடுத்துட்டிங்கன்னா தென் ஐ திங்க் இப்போது இவங்க ஷர்மிளா ஜெயக்குமார் போட்டிருக்காங்க பாருங்கள், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்றது வந்து அது டிப்ரெஷன் வாய்ஸ்க்கான ஆப்போசிட் வாய்ஸ். நீங்கள் டிப்ரெஷன் வாய்ஸ்க்கான ஆப்போசிட் வாய்ஸை வந்து கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கவுன்சிலிங் அது இது எதுவும் தேவையில்லை. யூ யுவர் செல்ஃப் கேன் டூ இட். டிப்ரெஷன் வாய்ஸ் தான் சூசைட் வர லீட் பண்ணும். சூசைட் வர உங்களை தூக்கிட்டு போயிடும். ஆனால் டிப்ரெஷன் வாய்ஸ்க்கு ஆப்போசிட் வாய்ஸ் சூசைடில் இருக்கும்போது கூட உங்களை எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடும். ஐ ரிப்பீட் திஸ், டிப்ரெஷன் வாய்ஸ் சூசைட் வர உங்களை தூக்கிட்டு போகும். நீங்கள் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் கூட டிப்ரெஷன் வாய்ஸ்க்கு ஆப்போசிட் வாய்ஸ் இல்லை குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது, அதெல்லாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தூக்கிட்டு வந்துடும். இல்லை, எத்தனையோ பேர் சூசைட் பண்ணுறதுக்கு டேப்லெட் வாங்கி வச்சு திரும்ப ஃப்ளஷில் தூக்கி போட்டு ஃப்ளஷ் பண்ணவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அந்த தூக்கி போட்டு ஃப்ளஷ் பண்ணதுக்கான காரணம் அந்த ஆப்போசிட் வாய்ஸை அவங்க கண்டுபிடிச்சது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லைன் வந்து டிப்ரெஷன் வாய்ஸ்லேருந்து நீங்கள் வெளில வரணும்னா அதற்கான ஆப்போசிட் வாய்ஸும் உங்களுக்குள்ளேயே தான் ஒலிக்கும். அது நீங்கள் அந்த ஆப்போசிட் வாய்ஸை வந்து உள்ளே போட்டு புதைக்க தான் டிப்ரெஷன் வாய்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். சூசைடல் தாட் அங்கே தான் வரும். ஸோ சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். அதை ஒரு ஸ்க்ரீன் சேவராக கூட நீங்கள் வச்சுக்கலாம், பார்த்துக்கங்க. ஓகே, இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது நீங்கள் அடுத்ததாக கையில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. When you are in depression, you are supposed to take one more important area. நீங்கள் அல்லது யாராவது இருக்கும்போது டிப்ரெஷனில் இருக்கும்போது சின்ன சின்ன கோல்ஸ் எடுங்க. ஸ்மால் கோல்ஸ். இந்த ஸ்மால் கோல்ஸ் வந்து நான் ஏன் அது ஸ்மால் கோல்ஸ் சொல்கிறேன்னா, பெரிய கோல் எடுத்தால் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு விட்டுருவாங்க. அதாவது ஒரு 2 நாள் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு சைக்கிளிங் போகிறேன் அப்படின்னு எடுக்கலாம் கோல். 2 நாள், 3 நாள், 1 வாரம் இப்படி எடுக்கலாம். 1 வாரன்றது பண்ணிடுவோம். சம்திங் நியூ, ட்ரை சம்திங் நியூன்னு போட்டிருக்கேன். டோட்டலி சம்திங் நியூ நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த சின்ன கோல் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, டிப்ரெஷனில் இருக்கும்போது பெரிய கோல் ஒன்று எடுப்பாங்க. நான் வந்து இந்த இடத்தையே நான் அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அது முடியலன்ன உடனே ஏற்கனவே இருக்கிற டிப்ரெஷனோட இது சேர்ந்தா இப்போ உங்களை பின்னாடி இழுக்கிற ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, உங்களை புல்லிங் ஃபோர்ஸ், அது வந்து ரொம்ப அதிகமாகிடும், ரொம்ப ஹெவி ஆகிடும். ஸோ இந்த கோலை எடுத்ததுனாலேயே யூ ஆர் இன் ட்ரபிள். அதனால் சிம்பிளாக ஒரு கோல், அதை பண்ணி உடனே அதை அடுத்தது வந்துடுது. அடுத்ததை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ அந்த ஸ்மால் கோல்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி டிப்ரெஷனில் இருக்கிற யாருக்குமே சின்ன கோல்ஸ், அந்த ஸ்மால் கோல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த விஷயம் வந்து அந்த ஸ்மால் கோல்ஸ்க்கு ரிவார்ட் பண்ணுறது. ரிவார்ட் யுவர் செல்ஃப். ஸோ சின்ன கோல்ஸ் எடுத்தீங்க இல்லையா, அந்த கோல்ஸை தொட்ட உடனே அதுக்கு ஒரு ரிவார்ட் பண்ணுறது. அப்போ ரிவார்ட் வந்து என்ன வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் 7 நாள் வந்து ஒன்று பண்ணுறேன்னு முடிவு எடுக்கிறீங்க, 7 நாள் பண்ணிட்டீங்க, 7 நாள் பண்ணது ஒரு சின்ன ரிவார்டு எடுத்துங்க. இதெல்லாம் வந்து டிப்ரெஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆக்ஷன்ஸ். 7 நாள் நீங்கள் பண்ணுறதும் நல்லாயிருக்கும், 7 நாள் கழித்து ரிவார்ட் பண்ணுறது, உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அந்த ரிவார்டுன்றது என்ன வேணா இருக்கலாம். யூ வாண்ட் டு ஹேவ் அன் ஐஸ்கிரீம் ஹேபிட், ஒன்றும் தப்பு இல்லை. யூ ஹேவ் டன் சம்திங் அண்ட் யூ ஆர் ஹேவிங் எ ரிவார்ட், தட்ஸ் இட், ஃபைன்.
ஸோ இது வந்து அந்த கோல் அண்ட் ரிவார்டுக்கு உண்டான முக்கிய விஷயம். அப்புறம் அடுத்த ஒரு பாயிண்ட், திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 8. இந்த பாயிண்ட் வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, என்ன பண்ணுறது, எப்படி நான் வந்து என்ன சமாளிச்சுக்கிறது, எனக்கு அப்பா இல்லை, யார் நம்பகத்தன்மையான ஆள், அது இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா. இந்த நம்பகத்தன்மையான ஆளை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் இப்போ, இதை கவனிங்க. ஸோ நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா 8th பாயிண்ட் வந்து ஒரு நியூ ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வழக்கமான ஏற்கனவே இருக்கிற ரொட்டீனில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. யூ ஸ்டார்ட் அ நியூ ரொட்டீன். வாலண்டியரிங் பண்ணலாம், சோஷியல் சர்வீஸ், பொது இடங்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணுறது. அது ஏன் வந்து வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரலாக வந்துடுறாங்க. ஏன்னா சர்வீஸ் பண்ணும் பொழுது அந்த சர்வீஸை ரிசீவ் பண்ணுறவங்க இவங்களை வந்து பாராட்டிகிட்டே இருக்காங்க. யூ ஆர் டூயிங் எக்ஸலண்ட், யூ ஆர் டூயிங் எக்ஸலண்ட், யூ ஆர் டூயிங் எக்ஸலண்ட், யூ ஆர் டூயிங் எக்ஸலண்ட். இது வந்து காதில் விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ உள்ள டிப்ரெஷன்றது வந்து ரீசெட் ஆகுதா, ஆகலையா? இப்போ நேச்சுரலாக ஆகும். யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காம சர்வீஸ் பண்ணுறதுனாலேயே ஆகும். அதே மாதிரி தான் மெடிடேஷனும். மெடிடேஷன் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் எக்ஸலண்ட்டுன்னு சொல்லி நடந்துடும். சர்வீஸ் பண்ணுறது அன்னோன் பர்சன் வந்து உங்களை எக்ஸலண்ட்டுன்னு சொல்லிட்டு போவார். ஸோ இது நியூ ரொட்டீன். 2 நியூ ரொட்டீன் எடுத்துக்கலாம். கேன் யூ கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்மால் கோல்ஸ்? ஒரு புது சமையல் வந்து ஒரு வாரம் பண்ணி பார்க்குறேன். டெய்லி ஒரு வித்தியாசமான மெனு ஃபார் 7 days அப்படி ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் 7 days வந்து ஒரு வாக்கிங் எடுத்துக்கலாம். 7 days வந்து லிசனிங் டு மியூசிக் எடுத்துக்கலாம். 7 days வந்து வாட்சிங் மூவிஸ் எடுத்துக்கலாம். ஐ எம் கோயிங் டு வாட்ச் மூவிஸ் ஃபார் 7 days அப்படின்னு எடுத்துக்கலாம். லைட்டர் கோல்ஸ், சிம்பிள் கோல்ஸ். ஐ ஹோப் புவனா லதா உங்களுக்கு இது சொன்னது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துங்க. ஸோ எ நியூ ரொட்டீன். சேவை வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரொட்டீன். ஓகே, இப்போ நைன்த் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, டு கம் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். ஈஸியஸ்ட் சொல்யூஷன் 3 இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி 9th பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. லிசனிங் டு மியூசிக் வந்து டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான மருந்து. ஆனால் நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வந்து டிவோர்ஸ் ஆகிறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கிறப்போ பார்த்த அந்த பாட்டை போய் கேட்போம். அப்போ நீங்கள் வந்து புல்லிங் பேக் த யூஸ்லெஸ் மெமரி அகெயின். ஸோ நீங்கள் மியூசிக் நீங்கள் வேறு அதான் அந்த நியூ ரொட்டீன் சொன்னேன் இல்லையா, வேறு செட் ஆஃப் மியூசிக்கு போகணும். யானி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஏன் இளையராஜா மட்டும்தான் கேட்கணுமா? யானி கேட்க முடியாதா? இளையராஜா அவர் பண்ணியிருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா நமக்கு? இளையராஜா உலகத்தில் இருக்கிற இசையெல்லாம் லோக்கலைஸ் பண்ணி அவ்வளவு அழகாக நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துட்டார். அதனால் இளையராஜா இசையை கேட்டவங்க உலகத்தில் இருக்கிற எந்த மியூசிஷியனோட இசையை கேட்டாலும் அவங்களுக்கு புரியும். இளையராஜான்றது அப்படி ஒரு பெரிய ஜாம்பவான். நீங்கள் இளையராஜாவோட இசையை கேட்டுட்டிங்கன்னா யூ கேன் லிசன் டு எனி மியூசிக் இன் த வேர்ல்டு. ஏன்னா அவர் வந்து இந்த வேர்ல்டு வைடு இருக்கிறத வந்து அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொடுத்துருக்காரு. அந்த தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், அந்த சாங்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த கம்போசிங் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து வேர்ல்டு வைடு மியூசிக்கில் போய் கேட்டு பாருங்கள். வேர்ல்டு வைடு மியூசிக்கில் அது இருக்கிறத விட பெட்டராக இவர் இங்கே நம்ம கொடுத்துருப்பார். ஸோ லிசனிங் டு மியூசிக் வந்து ஒரு நியூ ரொட்டீனாக வச்சுக்கலாம். பீயிங் வித் நேச்சர். ஏன் சார் பீயிங் வித் நேச்சர்? டிப்ரெஷனில் இருக்கும்போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? டிப்ரெஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி இந்த ஸ்பா அல்லது ஏதாவது ஒரு, இப்போது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ அந்த வேதாத்ரி மகரிஷியோட அறிவு திருக்கோயில், இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி, அதாவது பீயிங் வித் நேச்சர். நேச்சர் எப்போவுமே நம்மளை விட பெருசு. நீங்கள் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நீங்கள் நிற்கும் பொழுது, பெரிய மரம், அதாவது இருக்கிறதுலே பெரிய மரம், அதுக்கு கீழே நீங்கள் நிற்கிறீங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு உள்ள ஒன்று ஓடும். நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒன்று ஓடும் அந்த மரத்தை பார்க்கும்போது. அந்த நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஓடும் பொழுது
நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னும் போது நமக்கு இருக்கிற டிப்ரெஷன் மட்டும் என்ன பெருசா, பார்த்தலாம் வா, அதெல்லாம் நடக்கும். ஸோ பீயிங் வித் நேச்சர் வந்து இதுதான் ரீசன். சும்மா பீயிங் வித் நேச்சர்னா போய் காட்டுக்குள்ளே போயிட்டு வர்றது இல்லை. when you are with nature, nature will teach you something. nature is so gigantic. அது நேச்சர் வந்து மிகப்பெரியது. நீங்கள் சடனாக மைன்யூட் ஆயிடுறீங்க, சடனாக வந்து நீங்கள் வந்து நெக்லிஜிபிள் ஆயிடுறீங்க. அதனால் யூ வில் கம் டு நோ குவிக்லி. ஓகே, இது ஒன்றும் நம்ம ப்ராப்ளம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பார்த்துக்கலாம். இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காத என்ன, அதெல்லாம் வந்து அங்கே தோணும். ஸோ பீயிங் வித் நேச்சர் வந்து ஒன்று. அப்புறம் ஸ்பெண்ட் டைம் வித் லவ்டு ஒன்ஸ். லவ்டு ஒன்ஸ்னால் உடனே நீங்கள் மனிதர்கள் அதை மட்டும் நினச்சிட வேண்டாம். மனிதர்களையும் தாண்டி நிறைய பேருக்கு வந்து டாக் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு வாங்க. நாய் கூட விளையாடுறது, அந்த மாதிரி உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும். லவ்டு ஒன்ஸ்ன்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடித்த மனிதர்கள், பிடித்த சூழ்நிலைகள் என்னவா வேணா இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க நான் சொல்கிறேன், அவங்க வந்து அவங்க வந்து அந்த இதுக்கெல்லாம் போவாங்க, டிஸ்கோத்தே நைட் ஆனால் போய் அவங்களுக்கு டான்ஸ் ஆடி அந்த அது அப்படியே அந்த ஹை பிச்சில் இருந்துட்டு வர்றது. அவங்க வந்து ஷீ இஸ் இன் டு டிப்ரெஷன். அவங்களுக்கு அதுதான் தீர்வாக இருக்குது. அவங்க அதுக்கு போனாங்க, 10 நாள் ஆடினாங்க, திரும்ப வந்து இப்போ நான் எனக்கு ஒன்றும் இல்லைன்றாங்க. ஸோ வாட் யூ லவ், அது வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் போங்க, அது உங்கள் ஃபோக்கஸ் வந்து அதுலேருந்து டிப்ரெஷன்லேருந்து வெளில வரணுன்றது மட்டும்தான் இருக்கிறதுனால நீங்கள் போய் இருக்கலாம். தூக்கம் வந்து அருமையான ஒரு மருந்து. தூக்கத்தை வந்து தூக்கம் வந்து நீங்கள் when you are depressed, best thing could be sleeping for a while. ஆனால் இதில் இந்த ஸ்லீப் வந்து ஸ்லீப்பில் உள்ள ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் டீப் ஸ்லீப் ஒன்று பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5வது நாள் நீங்களே எந்திரிச்சு வெளில வந்துடுவீங்க. அதுக்கு மேலே தூங்க முடியாது, அதுக்கு மேலே உங்களால் தூங்க முடியாது. ஸோ டீப் ஸ்லீப், பிக் ஸ்லீப்னு நான் சொல்வேன். அந்த மாதிரி டீப் ஸ்லீப், பிக் ஸ்லீப் பண்ணுறதும் டிப்ரெஷனில் இருந்து, ஏன்னா நீங்கள் வந்துடுவீங்க, வெளில வந்துடுவீங்க. அதுக்கு மேலே வீட்டில் இருக்க முடியாது. நீங்கள் என்ன டிப்ரெஷனில் இருக்கீங்களோ அதிலேருந்து இல்லாமல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வெளில ஓடி வந்துடுவீங்க. ஸோ நவ் தி லாஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் 10th பாயிண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். கீர்த்தியோட ரோல் இங்கே வருது. eat different and big sleep. ஸோ நீங்கள் when you are in depression, you tend to eat more. உங்களை அறியாமல் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க. you tend to eat more. அது உங்களுக்கே தெரியாது. டிப்ரெஷனில் இருக்கிறவங்க ஏன் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா, சாப்பாடு ஒன்று தான் அவங்களுக்கு எதிர்ப்பு காட்டாது, மீதி எல்லாம் உலகத்தில் அவங்கள எதிர்க்கிறதா அவங்க நினைப்பாங்க. அதனால் டிப்ரெஷனில் இருக்கும்போது உங்களை அறியாமல் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க. என்ன சாப்பிடுவீங்க? கார்பு சாப்பிடுங்க. ஏன்னா நிறையா சாப்பிட்றதுனா கார்பும் சுகரும் தான் சாப்பிட முடியும். ப்ரோட்டீனை நீங்கள் நிறைய சாப்பிடவே முடியாது. ப்ரோட்டீன், மினரல்ஸு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, லொட்டுலூஸ்க்கெல்லாம் உங்களால் நிறைய சாப்பிடவே முடியாது. நீங்கள் வந்து அதை வந்து அதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு தான், ஒரு கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். அதோடு அது முடிஞ்சிடும், வயிறு ஃபுல் ஆகிடும். ஸோ அதனால் அந்த when you are in depressed mode, you eat a lot and you sleep less. இப்போ ரிவர்ஸில் நம்ம போகிறோம். ஈட் டிஃப்ரெண்ட், நியூட்ரிஷன் ஃபில்டு ஈட்டிங் எடுத்துக்கங்க. நியூட்ரிஷன் ஃபில்டு ஈட்டிங் அது வந்து எடுத்துக்கிறது பெட்டர். அதுக்கு அடுத்தது வந்து we are going for நல்ல ஸ்லீப். நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கோவிட் அனௌன்ஸ் பண்ணோடனே நான் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு 3 days கம்ப்ளீட் ஸ்லீப் பண்ணேன். அந்த 3 நாள் ஸ்லீப் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த தாட் இல்லை. எழுந்திருக்கும்போது லைவ் பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அதில் தான் நாம் இப்போ இவ்வளோ நாள் பேசிகிட்ருக்கோம், 130 நாள் பேசிகிட்ருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஸ்லீப் வந்து இட் வில் கிவ் யூ சம்திங் எல்ஸ். நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கும்போது தூங்கணுன்றது இல்லை. நீங்கள் எப்போனாலுமே when you sleep a lot, you wake up with lot of new thoughts, lot of positivity around you, because housekeeping work at brain has been done properly. அழகாக நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் இது பார்த்துக்கலாம். இங்கே இப்போ நான் இது பண்ணும்போது 2 அனௌன்ஸ்மெண்ட் இங்கே நடந்தது. ஒன்று வந்து பிரியநல்லி வந்து 21 days சேலஞ்ச் வந்து 10Kல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 10,000 ஸ்டெப்ஸ் ப்ளஸ் அவங்க இந்த சேலஞ்ச் போடுறதுல யாராவது ஜாயின் பண்ணுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இங்கே பிரியா ராஜு வந்து கீர்த்திகாவை வந்து ஏதோ கேட்டிருக்காங்க.
ஏதோ ஒரு வேர்டு போட்டு அது சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட் ஐ திங்க் கிருத்திகா பண்ணுவாங்க. எனக்காக வெயிட் பண்ணுறேன்றது இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஆகஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணது. மேபி 2 or 3ல் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. அதை கொஞ்சம் அதை நோக்கி நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அண்டு 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்கேன். ஐ திங்க் இந்த 10 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10ஐயுமே இப்போ நான் காப்பி பண்ணி ஒரே இதாக போட்டுடுறேன். அநேகமாக யோகராஜனும் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நானும் இங்கே போடுறேன். ஐ ஹோப் திஸ் வில் ஹெல்ப் யூ. தட்ஸ் இட் ஃபார் த டே. எப்படி இருந்தது இன்றைக்கி செஷன்றது நீங்கள் டைப் பண்ணலாம். நான் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நான் படிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோ ஒன்று கால் பண்ணுறேன். உங்களில் யாராவது ஒருத்தங்கள்ட்ட ஒரு 2 minutes பேசுகிறேன். புதுசாக வர்றவங்க உங்களை அறிமுகப்படுத்திங்க. அதுக்கப்புறம் 5 PM ஃபேமிலிக்கு என்ன சொல்லணுன்றதை சொல்லுங்கள். தட்ஸ் 2-3 minutes, 5 minutes. தட்ஸ் இட். ஸோ ஐ ஹோப் திஸ் வில் ஹெல்ப் யூ. இன்றைக்கி செஷன் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் டைப் பண்ணலாம். டிப்ரெஷன் வந்து நிச்சயமாக ஒரு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தா வெளியில் வரக்கூடிய ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி தான் அது. அது ஒன்றும் முடியாதெல்லாம் இல்லை. ஆனால் கவனிக்கலை அப்படின்னா டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் டீப்பாக உள்ளே போயிடுது அப்படின்னா ஐ திங்க் கொஞ்சம் இட்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா அந்த டிப்ரெஷன் வாய்ஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், அதர் வாய்ஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ஐ திங்க் ஆன்சைட்டி த சேம். ஆன்சைட்டி வந்து இப்போ டிப்ரெஷன் வந்து நெகட்டிவான பேலன்ஸ் மாதிரி, ஆன்சைட்டின்றது பாசிட்டிவான இம்பேலன்ஸ். இது நெகட்டிவான இம்பேலன்ஸ். ஒரு பேலன்ஸ் எடுத்திங்கன்னா நெகட்டிவான இம்பேலன்ஸ் வந்து டிப்ரெஷன். அதே மாதிரி பாசிட்டிவ் சைடில் இம்பேலன்ஸ் வந்து ஆன்சைட்டி. அது எதை எடுத்தாலும் இப்போ ஹைப்பராக அது குதிச்சிட்ருக்கோம் அந்த பக்கம். ஸோ ஒரு விஷயம் நடக்கும்னு நமக்கு தெரியும், ஆனால் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு முதலையே தடுமாறிக்கிட்டு இருப்போம். ஸோ பார்த்துக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ லவ் யூ ஆல். பாய் ஃப்ரம் ஹியர். அடுத்த லைவுக்கு வரேன். அங்கே நாம் பேசுவோம். we can understand each other little more better. Love you all. Bye.